காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தொடர் போராட்டம் டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை இந்த போராட்டம் நீடிக்கும் என்கிற எச்சரிக்கையை இந்த கட்சி விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் வந்து கூடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கான எந்த மாதிரியான தந்திரங்களை மத்திய அரசாங்கம் கையில் எடுக்க போகிறது, இல்லை என்று சொன்னால் இவர்களை இப்படியே விட்டு விடுவார்களா, இந்த போராட்டம் அடுத்த கட்டமாக எந்த நகர்வை நோக்கி செல்லும், ஒரு அச்சுறுத்தலை இது பாஜகவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறதா, பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. பார்ப்போம் காணொலி. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தொடர் போராட்டம் 2வது நாளாக ஜந்தர் மந்தரில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய போராட்டம். முன்னணி தலைவர்களாக இருக்கக்கூடிய தீப்கே உட்பட பலரும் மேடையில் ஏறி மக்களுக்கான இந்த உரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களை வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். சோசியல் மீடியாவில் அவர்களுடைய உரை வீடியோ எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்து பஞ்சாப், டெல்லி, அதுபோல ஹரியானா, இப்படிப்பட்ட மாநிலங்கள்லேருந்து உத்தரப்பிரதேசத்திலேருந்து எல்லாம் இளைஞர்கள் வரணும். இது மக்களுடைய போராட்டம், இது மக்களுக்கான ஒரு தளம். இந்த சிஸ்டம் சீரழிந்து போயிருக்கிறது. இந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போது இல்லை என்று சொன்னால் எப்போது நாம் மாற்றப் போகிறோம்? நீட்டு மாதிரியான இந்த கல்வி முறைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஊழல், வெளிப்படைத்தன்மை இல்லாதது, இது நம்முடைய மாணவர்களை, இளைஞர்களை காவு வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த நீட்டு தேர்வுல மட்டும் 12க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எனவே மாணவர்கள், இளைஞர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோருமே இந்த களத்துல வரணும். நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்லை, இந்த களத்துல எங்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அறைகூவலை, அழைப்பை தீப்கே விடுத்து கொண்டே இருக்கிறார். நேரம் செல்ல செல்ல இந்த கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது. நேற்று 5 மணியோடு இந்த கூட்டம் நின்றுரும், இந்த போராட்டம் கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் நினைத்து கொண்டிருந்த வேளையில இந்த போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்த போகிறோம் அப்படிங்கிற செய்தியை, தகவலை தீப்கே வெளியிட்டு தொடர்ந்து இந்த போராட்டம் இப்போது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நேற்றே இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு துணை இராணுவ படை இறக்கப்பட்டது. டெல்லி காவல்துறையினர் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த போராட்டக்காரர்களை கலைந்து போவதற்கு பல முறை சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இந்த போராட்டம் கலைந்த பாடில்லை. கைது ஆவதற்கு தீப்கே தயாராக இருந்தார். இதுதான் இதுல முக்கியமான விஷயம். தீப்கே மட்டுமல்ல, தீப்கே கைதானால் நூற்றுக்கணக்கான பேர் கூடவே கைதாவதற்கு தயாராக இருந்தார். அதனால இந்த கைது நடவடிக்கை இல்லைன்னா இவர்களை கலைத்து போகக்கூடிய அந்த செயல்பாடை மத்திய அரசாங்கத்தினுடைய காவல்துறை செய்வதற்கு தயங்கியதா, இதுல உள்துறை அமைச்சகம் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை காவல்துறை விடுத்த பிறகும் அங்கங்கே மக்கள் இருந்ததை பார்க்க முடிந்தது. சாயந்தரம் இருந்ததை விட கூட்டம் குறைவாக இருந்தாலும் எண்ணிக்கையில அது பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. இன்னும் சொல்ல போனா ஜந்தர் மந்தர்ல இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில மின்சாரத்தை துண்டித்து விட்டார்கள். அதுபோல உள்ளால தண்ணி போறதுக்கு, தண்ணி குடிநீர் உள்ளால கொண்டு போவதற்கு அனுமதிக்கவில்லை. பேரிகார்டெல்லாம் வச்சு மறைச்சு அதையெல்லாம் தடுக்கக்கூடிய வேலையை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருந்தது. அதை பார்க்க முடிஞ்சது. அதுபோல பெண்கள், இளைஞர்கள் உட்பட நிறைய பேர் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில அவர்களுடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கும் அவர்களை காவல்துறையினர் விடல அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகளை கொடுத்து, அதாவது வெளியில இருக்கு இந்த ஜந்தர் மந்தர், ஒரு பேரிகார்டு வச்சிருக்கிறாங்க. இந்த பேரிகார்டுக்கு வெளியில அந்த பாத்ரூம் போகக்கூடிய அந்த வசதிகள் இருக்கிறது. அந்த இடத்திற்கு போக முடியாத அளவிற்கு அங்கே இருக்கக்கூடியவர்களை, போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை காவல்துறையினர் செய்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்போ இந்த மின்சாரம் துண்டிச்ச பிறகு செல்போன்களுடைய வெளிச்சத்துல தான் இந்த போராட்டம் நடந்தது. இது மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக சமீபத்தில் எடுக்கப்பட்ட மிக மிக முக்கியமான போராட்டமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு கட்சி சார்பு இல்லாத,
இதுவரைக்கும் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ இல்லைன்னா மற்ற கட்சிகளோ பாஜகவை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய வேறு சக்திகளோ இல்லாமல் இது ஒரு புதிய சக்தியாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இது ஒரு நம்பிக்கையை இப்போது மக்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது. ஒன்று, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி களத்தில் இறங்கும் போது இவர்கள் மற்றவர்களுடைய கைக்கூலிகள் இல்லைன்னா பாரதிய ஜனதாவை ஒடுக்குவதற்கு இங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு நேபாளம் போல இலங்கை போல இங்க ஒரு ஜென்சி புரட்சியை உருவாக்குவதற்கு வெளிநாட்டு சக்திகள் எல்லாம் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையினுடைய கையாளாகத்தான் தீப்கே இருக்கிறாரு. தீப்கே மாதிரி இன்னும் பலரும் இதில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பணம் எங்கேருந்து வருது? இப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகளை அடுக்கி கொண்டிருந்தார்கள். இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் நடைபெறக்கூடிய, அதாவது தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், இங்கே இருக்கக்கூடிய கல்வியில் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒத்துக்கொண்டு அவர் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி நடைபெறக்கூடிய 9வது போராட்டம் இந்தியாவினுடைய பெருநகரங்கள்ல, பஞ்சாப்ல, ஹைதராபாத்ல, பூனேல, இப்படி பல்வேறு நகரங்கள்லையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி இருந்தது. பல இடங்கள்லையும் பெரும் கூட்டம் இவர்களுக்கு வந்தது, நல்ல ஒரு ஆதரவு இவர்களுக்கு கிடைச்சது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவே மிகவும் அச்சுறுத்தலாகி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஜெய்ப்பூரில் நடந்த இவர்களுடைய கூட்டத்தில் தீப்கே மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். தாக்குதல் நடத்தப்பட்ட போது அவர் மீது எதிர் தாக்குதல் நடத்துவதற்கு இளைஞர்கள் முன் வந்த போது அதை தீப்கே தடுத்து நிறுத்தினால் இது மிகப்பெரிய நல்ல ஒரு யுக்தியாக பார்க்கப்படுகிறது. இதுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் இது ஒரு பீஸ்ஃபுல், ஒரு அமைதியான போராட்டம் அப்படிங்கிற ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. அதுபோல தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை இந்த போராட்டம் நீடிக்கும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ இது எந்த அளவிற்கு முக்கியமான ஒரு போராட்டமாக இன்னைக்கு அரசியல் களத்தில் இந்தியாவில் மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. இந்த போராட்டத்தை எந்த அளவுக்கு இவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வார்கள் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்பவே முக்கியமானது. அதுவுமே இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள். நமக்கு ஏற்கனவே ஒரு முன் அனுபவம் இருக்கிறது. தமிழகத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இருந்து மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஆதரவாக ஒரு போராட்டத்தை தமிழகத்தில் முன்னெடுத்தாங்க. அது ஒட்டுமொத்த இந்தியாவை மட்டுமல்ல உலகையே திரும்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அந்த போராட்டம் அமைந்திருந்தது. அது மாதிரியான ஒரு நிகழ்வாக இது மாறக்கூடுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது. என்னன்னா, இளைஞர்கள் ஒரு துடிப்போடு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இளைஞர்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் ஒரு மாற்று, 60 வருடங்களாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இங்க ஊழலை மலிய வைக்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எதுவுமே வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை. அதுபோல இந்தியாவை பொருளாதார ரீதியாக நாசப்படுத்தி விட்டது. நாங்கள் 5 வருஷத்துல இந்தியாவை உலகத்திலேயே நம்பர் 1 நாடாக கொண்டு வரப்போகிறோம். இந்தியாவில் வேலை தேடி அமெரிக்கர்கள் வரப்போறாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் மோடி அவர்கள் பேசினாரு. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பலரும் இந்த விஷயங்களை பேசினாங்க. அப்படி எதுவுமே மாயாஜாலம் இங்கே நிகழவில்லை. இந்த நிலையில தான் இப்போது இளைஞர்கள் நம்ம இந்த போராட்டத்தை கையில் எடுத்தாதான் ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிற முடிவினுடைய அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ இந்த போராட்டம் இனிதான் இந்த கொள்கை சார்ந்து, அதாவது இந்த போராட்டம் நடத்தக்கூடியவர்களுக்கு, இந்த தலைவர்களுக்கு இந்த போராட்டத்தை எதற்காக நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு திடமான, ஒரு தீர்க்கமான ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கிறது. இந்த கொள்கை பிடிப்பு இனிமே தான் இங்கே கூடக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் போய் சேரணும். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதனுடைய அடிப்படையில் கூடுறாங்க அப்படிங்கிறதுல இன்னுமே திடமாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ அதனுடைய அடிப்படையில், ஏன்னா புதிதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு கட்சி இல்லைன்னா ஒரு இயக்கம், இந்த இயக்கத்தில் தீப்கே, சௌரவ் தாஸ், அதுபோல் ராக்கா இவர்கள் உட்பட இவர்களுடைய பின்புலம் என்ன,
உண்மையிலேயே இவர்கள் ஒரு சமூக மாற்றத்திற்காக மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறார்களா, இல்லைனா இவர்களுக்கு ஏதாவது அஜெண்டா உள்ளுக்குள்ளால இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் இந்த இளைஞர்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு முன்னெடுக்கக்கூடிய இந்த போராட்டம் மிக மிக முக்கியமான போராட்டம். இளைஞர்களுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இங்க நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்புறாங்க. அதனுடைய அடிப்படையில தான் இன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல இவ்வளவு பெரிய கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் சாரை சாரையாக இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு இந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு, இல்லைன்னா இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கம் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதை கட்டுப்படுத்த தவறினால், இல்லைன்னா இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரவில்லைன்னா இந்த போராட்டம் எந்த வகையில நீளும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ நிச்சயமாக பாஜகவினுடைய தலையில இருக்கும். அந்த விஷயத்துல ஒரு முடிவெடுக்காமல் தான் இப்போது திணறிக் கொண்டிருப்பதாக நமக்கு தெரிகிறது. நேற்றைக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகளை எல்லாம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு, இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்தது ஒன்று, அவர்களை கலைந்து போக வைக்கக்கூடிய ஒரு விஷயங்களை, அச்சுறுத்தலை அவங்க பண்ணாங்க. கலைந்து போகவில்லை. இன்னைக்கும் அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சாயந்தரத்தோட இவர்களை கலைந்து போக வைக்கக்கூடிய வேலையை மத்திய அரசாங்கம் செய்யுமா, துணை இராணுவ படை செய்யுமா, டெல்லி காவல்துறை செய்யுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இதை அப்படி செய்ய விடாமல் போகக்கூடிய பட்சத்தில் இந்த போராட்டம் இந்த வலுவோடு தொடர்ந்து நீடிக்குமா? அப்படி நீடிக்கக்கூடிய பட்சத்தில் இந்த போராட்டங்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு உட்பட இந்த விஷயங்களை யார் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழுந்திருக்கிறது. ஒரு போராட்டம் நடைபெறும் போது இயல்பாகவே அந்தந்த விஷயங்கள், அதுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள், சாதாரணமானவர்கள் அதற்கான வேலைகள் எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது இயல்பாகவே தெரிந்தது தான். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்ற போது உணவும் சரி, தண்ணீரும் சரி, எங்கெங்க திசைகள் உண்டோ எல்லா திசையிலிருந்து வந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு டெல்லியில ஜந்தர் மந்தர்ல நடக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இதுல எழுந்திருக்கிறது. இந்த வலு, நேற்று இருந்த அந்த வலு, இன்னைக்கு இருந்த இந்த வலுவோடு தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கிறது. இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறுமா? இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கூட்டம் அல்ல, இன்னைக்கு திரண்டிருக்கக்கூடிய மக்கள் அல்ல, இதை தாண்டி ஒரு பெரும் வெளியில இந்த மாற்றத்திற்கான வேலை, இல்லைன்னா இந்த போராட்டம், அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கிற இந்த பிரதான கோரிக்கை நிறைவேற்றும் வரையில் இந்த போராட்டம் திடமாக நடக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. அது வரக்கூடிய நாட்கள் தான் அதற்கான பதிலை சொல்லும். அது மட்டுமல்ல, இது மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறுமா, ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் இதில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத. இன்னொரு காணொலி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.